ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ப்ரைஸ் வந்து நேற்றுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸோ இன்றைக்கி ஏன் வந்து ஒரு உயர்ந்த விலை வந்து நம்ம பார்க்குறோம், ஸோ தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே சார், ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மார்க்கெட்டில் வந்து கோல்டு ப்ரைஸ்னு சொல்லி பார்க்கும்போது 25 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 5083 ரூபாய் இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 4842 ரூபாய் இருக்குது. இது வந்து நேற்றோட விலையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 32 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லைவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது யூஎஸ் டாலரில் வந்து ஒரு அவுன்ஸ்க்கு $19.06 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஊர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு வந்து 39 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அப்டேட் ஆகிருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ ஏன் வந்து நேற்றுக்கு யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் ட்ராப் ஆன ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அதாவது யூஎஸ் அண்ட் ஈராக் அந்த மிடில் ஈஸ்டில் பிரச்சனை, அதுக்கப்புறம் யூஎஸ் சைனாக்குள்ள ப்ராப்ளம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து முழுசாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மறுபடியும் வந்து இது ரீவைவ் ஆகிற பட்சத்தில் வந்து டாலர் வந்து கண்டிப்பாக வந்து சரிவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து தைரியமாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து மறுபடியும் வந்து நேற்றுக்கு வந்து புல்லியன் ட்ரேடர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ செகண்டாக வந்து ப்ரைஸ் வந்து நேற்றுக்கும் சரி இன்றைக்கி மார்னிங்கும் சரி இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனா ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நேஷனல் ஹாலிடேக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சர்வீஸ், அதாவது பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹையாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹையாக ஓப்பன் இருக்குது. ஸோ இது வந்து டாலரோட மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. ஸோ அதன் காரணத்தினால் இன்றைக்கி வந்து தங்க விலை வந்து உயர்ந்திருக்கு. இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா யூகேயோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட், ஸோ இதுவும் வந்து ஜிபிபிக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் மதிப்பு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தங்கத்தோட விலை வந்து காலையில் எடுத்தோடனே வந்து $19.10 வரைக்கும் வந்து போயிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $5 வந்து ட்ராப் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யூகேவோட இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட் மட்டும் பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்த ஜிடிபி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டாலருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த காரணத்தினால தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே வந்து கோல்டு ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூஎஸ் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தா ரொம்பவே வந்து லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ஸோ யூஎஸோட மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் மட்டும்தான், ஹோல்சேல் இன்வென்ட்ரிஸ் மட்டும்தான் வந்து வருது. ஸோ அது வந்து பெரிதளவில் வந்து யூஎஸ் டாலர் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கண்காணிக்கிறதுல தான் இருக்கும். ஸோ கரண்ட்டாக வந்து டிஎக்ஸ்ஒய் டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 93.49 கிட்டத்தட்ட 0.13% கம்மியான ஒரு ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது எப்படி மாறுபடுது அப்படின்ற பொறுத்து தான் வந்து தங்க விலை நிர்ணயிக்கப்படும். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்டாக எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலஸ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எக்கனாமியை ரீவைவ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வந்து அனௌன்சிங்கில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒருவேளை இது வந்து பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நார்மல் மக்களுக்கும் வந்து ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ் வர்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து குறையும், தங்கத்தோட விலை வந்து கூடும். ஸோ மோஸ்ட்டாக அதை நடக்க விடாத மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ தொடர்ச்சி எப்படி ப்ரைஸ் மாறுது அப்படின்றத வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.